அனைவருக்கும் வணக்கம். நான் சமீபத்தில மதுரையைச் சேர்ந்த ஒரு ஆர்வலர், சமூக ஆர்வலர் அவரை பார்த்தேன். அவர்ட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. மிஸ்டர் குருசாமி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரஸ்ட் அமைப்பை இயக்கி நடத்திட்டு வராரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரையினுடைய தூய்மை பணிகள்ல ஒரு முக்கியமான ஒரு பணிய அவர் எடுத்திருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, மதுரை வைகை ஆற்றுல மிதக்கக்கூடிய புல், அதே மாதிரி அந்த ஆகாயத்தாமரை அப்படிங்கிற மாதிரியான இது வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணிக்கு மேல மிதந்து ஆற்றினுடைய ஒரு புனிதத்தையே கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது வந்து என்ன பண்ணுதுன்னா, தண்ணிய வேகமாக உறிஞ்சி ஆவியாக்கிடுது. அப்ப தண்ணியினுடைய அளவு குறைஞ்சுகிட்டே போகுது. ஸோ அத வந்து ஆற்றை புரொடெக்ட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில, அவங்க வந்து அந்த ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வாட்டர் கேஸின்னு சொல்லக்கூடிய அந்த செடிகளை ரிமூவ் பண்றதுக்கு அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அத வந்து யாரும் ஆற்றை பாழ்படுத்தக்கூடாது, குப்பை கொட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கெல்லாம் கேமரா முதற்கொண்டு அவருடைய சொந்த செலவுல போட்டு, அத வந்து அவங்க பராமரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய சர்வீஸ பத்தி கேள்விப்பட்டு, ஆச்சரியப்பட்டு நான் அவர போய் நேர்ல போய் பார்த்தேன். அவரு எதுக்காக பண்றாரு? எதனால பண்றாரு? அவருடைய அனுபவங்கள பத்தி கேட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவரை வந்து பாராட்டி, புது மதுரை அதனுடைய வளர்ச்சியில அவரையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத, அவருடைய சர்வீஸ இன்னும் நம்ம வைகை ஆற்றை தவிர, அவனியாபுரம் கண்மாயிலும் நம்ம வந்து இது மாரி இருக்கு. அந்த மாரி வாட்டர் கேஸ் அண்ட் டெபாசிட்ஸ் ஆஃப் வேஸ்ட் கழிவுகள், செடிகள் நெறைய இருக்கு. அத ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்டேன். ஆர்வத்தோடு நானும் உதவுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருவராக இணைகிறோம். இந்த புது மதுரையின் மூலமாக நம்ம மதுரையை ஒரு சுத்தமான, சுகாதாரமான ஒரு நகரை உருவாக்குவதற்கு நம்ம எல்லாம் சேர்ந்து முயற்சிப்போம். நன்றி.